ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 3 புருஷர்களின் விசுவாசம். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவிப்பார். எரிகிற அக்கினி சுவாலைக்கு பாருங்க, கடவுளால மீட்க முடியுமான்னு சொல்லி நம்மளால நம்பவே முடியாத ஒரு காரியத்தை இந்த 3 ஜென்ஸ் பாருங்க, 3 புருஷர்கள் நம்பி இருக்காங்க. வேதத்துல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எரிகிற அக்கினி ஜுவாலைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு அடுப்பு எரியிற மாதிரி இல்ல. இதுக்காகவே மனுஷங்களை தூக்கி போடுறதுக்காகவே பாருங்க, அனல் மூட்டி எரியப்படுற ஒரு இடம் அது. அதுவும் பெரிய கொப்பரை மாதிரி இருக்குமோ என்னவோ தெரியலங்க. அப்படிப்பட்ட இடத்துல தூக்கி போறதுக்கு ரெடியா இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி வார்த்தை பேசின ஒரு ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? அந்த நேரத்துல நேபுகாத் நேச்சர் தான் அரசாண்டு கொண்டிருந்த ஒரு மனுஷன். அப்போ அவர்கிட்ட பாருங்க, அவர் ஒரு பெரிய சிலை வணக்கங்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு ராஜா. அந்த ராஜா இந்த சிலையை நீங்க வணங்கினாதான் நீங்க உயிரோட இருக்க முடியும், இந்த சிலையை வணங்காதவங்க இந்த அக்கினியில தூக்கி போடுவோன்னு சொல்லி ஒரு கண்டிஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அப்போ தூக்கி போடுற நிலைமையில பாருங்க, இங்க கேக்குறாங்க தூக்கி போட்டுருவோம் பரவாயில்லையான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை பாருங்க, இந்த அக்கினி ஜுவாலையில இருந்து விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறாரு. கடவுள் மேல நம்பிக்கை வைக்கலாங்க. ஆனா இப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான நம்பிக்கை இருக்குமான்னு சொல்லி கேட்டா நான் பார்த்ததில்ல. இது ஒரு பைத்தியகாரத்தனமான நம்பிக்கையா தான் இருக்கும். ஆனா அவங்கள விடுவிச்சுதுங்க. அந்த பைத்தியகாரத்தனமான ஒரு பக்தி விருத்தி தான் மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனையில இருந்து விடுவிக்கிற ஒரு பெரிய காரியமா இருக்குன்னு சொல்லி இந்த வேத பகுதியை வாட்ச அப்புறமா தான் எனக்கு நல்லா புரிஞ்சுது. அப்போ நிறைய நேரங்கள் என்ன கேட்பாங்க, நீ ஏன் இவ்வளோ பைத்தியமா இருக்கன்னு தெரியல. கடவுள் பக்தி இருக்கலாம், ஆனா பைத்தியமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பக்தி வைராக்கியம் பாருங்க, ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையில இருந்து விடுவிச்சிருக்கு. எரிகிற அக்கினி ஜுவாலையில பாருங்க, தூக்கி போட்ட மனுஷன் கருகி போயிட்டானா. இது நம்ப முடிகிற விஷயமாங்க, நடந்திருக்கே. தானியேல் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. தூக்கி போட்ட மனுஷர்கள் புருஷர்கள் அங்க கருகி போயிட்டாங்களாம். ஆனா உள்ள தூக்கி போட்டவங்க 3 பேர் பாருங்க உள்ள நடக்கிறாங்க. 4வது பாருங்க, தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக உள்ள இன்னொரு நபர் நடக்கிறார். அவர் யாரு? அவர்தான் கடவுள். அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு பக்தி வைராக்கியத்தோட இருக்க பல பிரச்சனையை சந்திக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? கடவுள் உங்க கூட நடக்கிறாருங்க. எந்த அக்கினி ஜுவாலையா இருக்கட்டும், எந்த கடலா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், மலை போல உள்ள பிரச்சனையா இருக்கட்டும், கடவுள் உங்க கூட நடக்கும் பொழுது அந்த இடத்துல பாருங்க, வெளியே வந்த உடனே ராஜா உடனே என்ன பண்றாரு, எல்லாரும் சென்ட் போட்டா மட்டும் தாங்க நம்ம ஸ்ப்ரே பண்ண உடனே தான் நம்ம ஸ்மெல் பண்ணி பார்ப்போம். நல்ல ஸ்மெல் அடிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போமா இல்லைங்களா? ஆனா எங்க பாருங்க, அக்கினி ஜுவாலையில இருந்து வெளியே வந்த மனுஷங்களை தீய அதாவது கருகி போன வாசனை ஏதாவது அடிக்குதான்னு சொல்லி அங்க முகந்து பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல பாருங்க, ஒரு ஸ்மெல் கூட வரலையா. அப்ப எப்படிப்பட்ட கடவுளை நம்ம வணங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, கடவுளை நம்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அவர் கைவிட மாட்டாருங்க. உங்க வாழ்க்கையில ஒருவேளை அக்கினி ஜுவாலையில உங்களை நிறைய பேர் தூக்கி போட்டிருக்கலாம். நீங்க அழிஞ்சு போகணும், கருகி போகணும், வேணாம் இந்த கடவுளை கும்பிடுற நீ எதுக்குமே லைக் பட மாட்டேன்னு சொல்லி தூக்கி போட அவங்க ஆயத்தமா இருக்கலாம். ஆனா கடவுள் விடாம பாருங்க, அவங்க 3 பேரையும் காப்பாத்துறதுக்கு அவங்க கூடவே நடந்திருக்காருங்க. அக்கினி ஜுவாலையில கடவுளுக்கு நடக்கணும்னு என்ன ஒரு அவசியம் இருக்கு சொல்லுங்க? எல்லாரும் நான் பார்த்த வரைக்கும் பாருங்க, நாம தான் நெருப்பு மெரிப்போம். ஆனா இங்க கடவுள் நமக்காக நெருப்புக்குள்ள வந்திருக்காருங்க. அப்போ கடவுள் நம்ம மேல எவ்வளவு ஒரு பாசம் பாருங்க. இன்னைக்கு என்னோட குழந்தை கஷ்டப்பட்டா நிச்சயமா அது நெருப்பா இருந்தாலும் அந்த இடத்துல போய் காப்பாத்தணும் தான் எனக்கு தோணும். அதே மாதிரி ஒரு நல்ல தகப்பனுக்கும் தாய்க்கும் அடையாளமா இருக்கிறவர் தான் இந்த இயேசு கிறிஸ்துங்க. அதனாலதான் இயேசுவை பாருங்க, நிறைய நேரத்துல ஒரு தாயினுடைய குணத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு தந்தையினோட அன்பு எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இந்த உலகத்துல ஒருவேளை நீங்க தாயும் தகப்பனையும் இழந்திருந்தா இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. கடவுள் ஒரு மனுஷனையும் பாருங்க, யாரையுமே இந்த உலகத்துல அனாதையா விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர் தாயும் தகப்பனுமா இருந்து அவர் ஒவ்வொரு நபர் கூடமும் நடந்து பழகி அவங்களோட சாப்பிட்டு அவங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க. எங்க வாழ்க்கையிலயும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தேவனை நம்பிட்டீங்களா? பக்தி வைராக்கியமா இருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? நிச்சயமா உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வாங்க நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம் அண்டையில் வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இங்கு நாங்க 3 புருஷர்களை பார்க்கிறோம்.
ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையில பக்தி வைராக்கியத்தோடு இருக்கும் பொழுது, அக்கினி ஜுவாலையிலே நாங்க வேற எந்த சிலை வணக்கங்களையும் வணங்க மாட்டோம். ஆனா நாங்க உங்கள தவிர நாங்க யாரையும் நேசிக்க மாட்டோம்னு சொல்லி பக்தி வைராக்கியத்தோடு இருந்தவர்களுக்கு நீங்க துணையா இருந்து அங்க உள்ள அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ள நடந்திருக்கீங்க. அவங்கள விடுவிச்சிருக்கீங்க. அவங்கள மறுபடியுமாய் வாழ வச்சிருக்கீங்கப்பா. அந்த தெய்வத்தை வணங்குற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஏசப்பா, உங்கள் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஆண்டவரே உம்பக்கமாக திருப்பி எந்த ஒரு நேரத்திலையும் ஆண்டவரே அவர்கள் கையில நீங்க ஆண்டவரே ஏசப்பா அவங்க கையை பிடிச்சு நீங்க தான் நடத்துறீங்க, நீங்க தான் கூட அக்கினி ஜுவாலையா இருந்தாலும் நடக்கிறீங்கன்னு அந்த உணர்வையும் எண்ணத்தையும் கொடுத்து நீங்க நடத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.